தாக்குதல் ஆரம்பிக்கப்பட்டு ஆங்காங்கே பள்ளிவாசல்கள் தாக்கப்படுகிறது. பள்ளிவாசல்களை பாதுகாக்க சென்ற நம்முடைய சமுதாயத்தைச் சேர்ந்த முஸ்லிம் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காகிறார்கள். சுமார் 8 பேர் துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காகி இன்று வரை 3 பேர் மரணித்து விட்டார்கள். இந்த உயிர்களுக்கு யார் 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 தருவார்? இதை போன உயிரை யார் தருவார்? ஒன்று மட்டும் சொல்கிறோம், அவர்கள் இந்த மண்ணிலே புதைக்கப்படவில்லை, மீண்டும் மீண்டும் விதைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த சமுதாயத்திற்காக அவர்கள் உயிர் நீத்த அந்த தியாகத்திற்காக இந்த சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டிய பாரிய பொறுப்பை இன்ஷா அல்லாஹ் இந்த இளைஞர் படைதான் இலங்கையிலே எடுக்க இருக்கிறது. அன்றைக்கு தெரியும். ஏன் சொல்ல வருகிறேன் தெரியுமா? 300க்கும் மேற்பட்ட வீடுகள் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கிறது. ஒரு வீடு 2 வீடு அல்ல, நிலைய கலட்டிட்டு போய் ஷூட் பண்ண எரிச்சானா, அப்படியே வச்சு எரிச்சானான்னு பார்க்கிற அளவுக்கு சந்தேகமாக இருக்கிறது. செவர்ல மாட்டின நிலை கூட எரிந்து சாம்பலாகி இருக்கிறது. பார்க்கிற காட்சிகள் எல்லாம் நீங்கள் பார்த்தால் கண்ணீர் வரும். அவ்வளவு தாக்குதல்கள். 300க்கும் மேற்பட்ட வீடுகள், 50க்கும் மேற்பட்ட வாகனங்கள், 100 கோடிக்கும் மேற்பட்ட சொத்துக்கள், சிறு குழந்தை என்று கூட பார்க்காமல் வெட்டி இருக்கிறீங்க. பாக்குறீங்கல்ல, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி ஒரு குழந்தையை காட்டுறாங்க, நெத்தியிலே வெட்டுக்காயம், பிறந்து 3 மாசமும் இருக்காது. கொஞ்சமாவது மன இரக்கம் இல்லையா? இரக்கமற்ற ஜடங்களா நீங்கள்? ஒரு சமுதாயத்தை அழிப்பதற்காக அவர்களுடைய பரம்பரையை இல்லாமல் ஆக்குவீர்களா? இவ்வளவு அநியாயம் செய்து அட்டூழியம் செய்து இந்த சமுதாயத்தை அழிப்பதற்காக அலுத்கமையிலே முதலாக ஆரம்பித்தார்கள். அலுத்கமையிலிருந்து முஸ்லிம்களுடைய அலுகுரல் கேட்கிறது, சர்வதேசம் வரை கேட்கிறது. ஆனால் நாதியற்ற சமுதாயம், பேசுவதற்கு யாரும் இல்லை. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் நேற்றைய தினம் சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய இலங்கையினுடைய தூதுவராலயம் எம்பசியை முற்றுகையிட்டார்கள். லட்சக்கணக்கான மக்களை கொண்டு முற்றுகையிட்டு எச்சரிக்கை விடப்பட்டது. இன்றைக்கு அல்லது நாளை லண்டனிலே மிக பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்று நடக்க இருக்கிறது. இப்படி சுத்தி சுத்தி ஆர்ப்பாட்டம் நடக்குது. இலங்கை அரசு வழங்க மாதிரி தெரியல. நேற்று பாராளுமன்றத்தில் அமளி துமளி. எந்த அளவுக்கு அமளி துமளி ஆகியது? எதிர்கட்சி தலைவர் தெளிவாக ஞானசாரதான் இதற்கு பொறுப்பெடுக்க வேண்டும் என்று அடித்து பேசுகிறார். ஆச்சரியம் என்ன தெரியுமா? நம்ம நாட்டில் ஒரு 18 ஜனாசாக்களை நாம பாராளுமன்றத்துக்கு அனுப்பி வச்சிருக்கிறோம். என்ன செஞ்சிருக்கிறோம்? பாராளுமன்றத்தில் 18 ஜனாசாக்கள். விளங்குதா? ஏன்னா ஜனாசா தானே பேசாது. நம்மள ஜனாசாக்கள்ல நேத்து திடீர்னு ஒரு ஜனாசா அப்படி எழும்பி உட்கார்ந்துருச்சு. துப்புள்ளவர்களாக இருந்தால் ஒரு அறிக்கை போதும், அரசாங்கத்தை விட்டு வெளியேறுகிறோம் என்று ஒரு அறிக்கை விடுத்தால் அரசாங்கம் ஆட்டம் கண்டிருக்கும். ஆனா அதுக்கு தைரியம் இல்ல. ஏன்? நாம வெளியே போயிட்டோம்னா முன்னாடியும் பின்னாடியும் போறதுக்கு டிபெண்டர் இல்ல. முன்னாடியும் பின்னாடியும் 2 ஸ்காட் போகாது, பாதுகாப்பு இல்ல. நாளைக்கு நம்மளே வந்து அடிச்சுட்டாங்க. உலமா சபை அறிவித்தல் விடுக்கிறது, குனூத்து நாசிலா ஓதுங்கள், துஆ கேளுங்கள், நோன்பு பிடியுங்கள். எங்க இருந்து? லண்டன்ல இருந்து. இந்த அறிக்கை ஸ்ரீலங்கால இருந்து வரல, தலைவர் லண்டன்ல. வீட மூடிட்டு பெண்கள் எல்லாம் பாதுகாப்பாக வீடுகளை மூடிக்கொண்டு துஆ செய்யுங்கள். வழங்குதா? கேவலம் கெட்ட தலைவர்களை கொண்ட ஒரு சமுதாயமாக இருக்கிறோம். இந்த சமுதாயத்திற்கு தலைவர்கள் இல்லாத குறையாகிவிட்டது. இந்த காரில் ஒவ்வொரு தலைவர்களும் குனூத்து எல்லா எஸ்எம்எஸ் குனூத்து நாசிலா ஓதுங்க. குனூத்து ஓதணுமா இல்லையாங்கிறது 2வது, துஆ கேட்கணுமா இல்லையாங்கிறது மார்க்கம் சொல்லி இருக்குது. அதுக்கு துஆ கேட்டு நோம்பு பிடிச்சுக்கிட்டே இருங்கன்னு சொல்லிச்சா? அப்ப இந்த சமுதாயத்திற்காக போராட வேண்டாமா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லலையா இதெல்லாம்? அப்ப என்ன நினைக்கிறோம்? நாம் உண்டு நம்ம பாடு உண்டு, எப்படியோ நம்மளை நாமளே பாதுகாத்துக்கிட்டா போதும்னு நினைக்கிறோம்.